7 நாளைக்கு 7 விதமான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேர்க்கடலையை போட்டு ஒரு சாட் மாதிரி பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து வேர்க்கடலையை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருங்க. ஊற வச்ச வேர்க்கடலையை 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு கடலை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் நல்லா வேக விடுங்க. அது வேகிறதுக்குள்ளே 1 கப் கேரட்டை, வெங்காயம் 1 கப்பு, திருவுன மாங்காய் போட்டிருக்கேன் அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்காக. இது இல்லைன்னா நீங்கள் போட வேணாம், ஆப்ஷனல். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம ஏற்கனவே அவிச்சு வச்ச வேர்க்கடையை தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டிங்கன்னா ஸ்கூல் விட்டு வந்தோன்னே குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப ஹெல்தி. ஸ்கூலுக்கும் நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கேழ்வரகு புட்டு. ராகி 1.5 கப் எடுத்துகிட்டு சுடு தண்ணியில் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம வந்து புட்டு மாவில் வந்து இந்த மாதிரி பதம் வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இது பண்ணணும். இப்படி பிடிச்சா கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும். உதுத்து விட்டால் இந்த மாதிரி உதிரணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கை வச்சு மிக்ஸ் பண்ணாலும் கொஞ்சம் கட்டிகள் இருக்க தான் செய்யும். இந்த மாதிரி பெரிய ஓட்டை உள்ள சலடை எடுத்து இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா புட்டு மணலாக ரெடி ஆகிடும். இதுக்கப்புறம் இட்லி கொப்பரையில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம இட்லி துணியில் புட்டை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது மேலே இன்னொரு துணி போட்டு நல்லா மூடி வச்சுட்டு ஆவி வந்து ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி உருண்டை பதம் வரணும். நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி கட்டிகள் இருந்துச்சுன்னா கரண்டி வச்சு இந்த மாதிரி லைட்டாக நசுக்குனாவே அந்த கட்டிகள்லாம் உடஞ்சிரும். 1 கப் தேங்காய் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய், ஏலக்காய் தூள், வெல்லம் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டா சூப்பரான ராகி புட்டு ரெடி ஆகிடும். அடுத்தது வாழைப்பழ போண்டா. ரொம்ப ஹெல்தி, ரொம்ப டேஸ்டியும் கூட. ஸ்கூல் விட்டு வந்தோடனே சுட சுட கொடுத்திங்கன்னா செம்மையாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 நல்ல பழுத்த மீடியம் சைஸ் வாழைப்பழம் எடுத்து அதை நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. நல்லா பழுத்த பழமாக இருக்கும். அப்போ தான் இந்த போண்டா வந்து நல்லா சாஃப்டாக வரும். 1/2 கப் வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். 1 கப் வந்து கோதுமை மாவு, திருவுன தேங்காய் 1/2 கப், தேவையான அளவு ஏலக்காய் தூள், ரவை 1/2 கப், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ரஃப்பாக தண்ணி விடாமல் அந்த வாழைப்பழத்தோட ஈரப்பதத்திலே மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சுக்கினா கொஞ்சம் கூட கெட்டிகள் இல்லாமல் இருக்கும். இது செய்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷமே அதிகம்தான். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு போண்டா கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் கையில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கிள்ளி போட்டிங்கன்னா சூப்பரான சிம்லேயே வச்சு தான் எடுக்கணும். ஹையில் வச்சிங்கன்னா போண்டா வந்து தீஞ்சிடும். இது சிம்லேயே முழுக்க சிம்லேயே வச்சு தான் எடுக்கணும். நல்லா ஆயில் கொதி அடங்கினதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா சூப்பரான போண்டா ரெடி ஆகிடும். பாஸ்தா பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ரொம்பவே ஈஸி. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 கப் தண்ணி, 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, எண்ணெய் ஊற்றிக்குங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. கரெக்டாக 5லேருந்து 7 நிமிஷம் பாஸ்தாவை நல்லா பாயில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது மேலே ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு சில் தண்ணியை மேலே ஊற்றிடுங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. 1 கப் பால், நம்ம வேக வச்சுருந்த பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். வெல்லைப்பாகு, கொஞ்சமாக ஏலக்காய் தூள், நெய் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுங்க. அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன் போட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பாஸ்தா பால் கொழுக்கட்டை ரெடி. இறக்க போகிறதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலை போட்டு ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது, ஆனால் எல்லாம் ஸ்வீட்டாக ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பேன் கேக் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே ஹெல்த்தி. 2 மினிட்ஸில் பண்ணிடலாம். ஒரே ஒரு முட்டை எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, நல்ல பழுத்த வாழைப்பழம் 1 வாழைப்பழம், நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா வெல்லம் பொடிச்சு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வெள்ளை சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். சப்போஸ் இல்லைனா கொஞ்சம் லைட்டாக நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் பட்டர், ஆயில், கீ எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். தோசைக்கு தவாவில் நான் வந்து பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பேன் கேக் பேட்டர் வந்து இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிங்க. கொஞ்சம் மொத்தமாக தான் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சிம்லேயே வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான பேன் கேக் ரெடி ஆகிடும். இதுவுமே குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். இதிலே வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து தண்ணிக்கு பதிலாக பீட்ரூட் அரைச்சி ஊற்றி அது ஒரு பிங்க் கலர் மாதிரி கிடைக்கும். அந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். டிஃப்ரென்ஸ் ஒன்றும் பெருசாக தெரியாது. அவ்வளோதாங்க, பேன் கேக் ரெடி. இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்கணும். இந்த மாதிரி மேலே வந்து சாக்லேட்ஸ் நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணியும் கொடுக்கலாம். சூப்பரான பேன் கேக் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் லட்டு. மொத்தமே 3 இன்க்ரீடியன்ட் தான், டக்குன்னு பண்ணிடலாம். 2 தேங்காவை அந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். 1 கப்போ டம்ளரோ அதுக்கு ஈக்குவலாக எவ்வளோ தேங்காய் இருக்குமோ அதுக்கு ஈக்குவலாக வெல்லம் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வெல்லத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த வெல்லம் வந்து கரையணும். கரைஞ்சிட்டு
அதோட பாகுப்பதம் கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா கொதிச்சிட்ருக்க வெள்ளத்தில் இந்த மாதிரி ஒரு சொட்டு தண்ணி விடுங்க. தண்ணியில் இந்த மாதிரி இந்த வெள்ளத்தை விட்டிங்கன்னா கையில் எடுத்தால் அது லைட்டாக இப்படி ஒட்டிட்டு வரணும். அதான் வந்து கரெக்டான பதம். நல்லா பாருங்கள், இன்னொரு டைம் எனக்கு காட்டுறேன். கையில் இப்படி எடுத்தால் ஒட்டிட்டு வரணும். ரொம்பவும் இது பண்ண தேவை கிடையாது. கையில் அது எடுத்தால் வரணும். இப்போ நம்ம திருவி வச்சுருந்த தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் போட்டாச்சு, வெல்லம் போட்டாச்சு. இதோட மாஸ்டர் இன்க்ரீடியன்ட் மொத்தமே 3 தானே சொன்னேன். இதுக்கு மேலே ஏலக்காய் தூள் போட்டிங்கன்னா நல்லா கெட்டியாகிற வரைக்கும். எப்படி கெட்டியாக வச்சு கண்டுபிடிக்கிறதுனா சைடில் ஃபுல்லாக வெள்ளை வெள்ளையாக பூக்கும். இது மாதிரி ஒரு பிளேட்டோ இல்லை பட்டர் ஷீட்டோ எது வேணாலும் நீங்கள் வச்சு நெய் தடவிட்டு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா சூப்பரான தேங்காய் லட்டு வந்து ரெடி ஆகிடும். நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு சைடில் வெள்ளை வெள்ளையாக பூக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தேங்காய் லட்டு வந்து ரெடி ஆகிற டைம் இங்கே பாருங்கள், வெள்ளை வெள்ளையாக தெரியுதா? இந்த மாதிரி சட்டியில் ஒட்டாமல் அழகாக கொஞ்சம் கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு வரணும். நம்ம ஏற்கனவே க்ரீஸ் பண்ணி வச்சுருக்க பிளேட்டை இந்த வந்து மாற்றிக்கலாம். மாற்றிட்டு கை பொறுக்கிற சூடு வந்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக லட்டாக உருட்டிங்கன்னா சூப்பரான ஹெல்த்தியான தேங்காய் லட்டு ரெடி ஆகிடும். குழந்தைங்களுக்கு டெய்லி ஸ்நாக்ஸாகவும் வச்சு கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இவ்வளோ ஸ்வீட்டாகவே பார்த்தாச்சு. அடுத்து கொஞ்சம் சாரமாக நல்லா சூப்பராக பார்க்கலாம். வெள்ளை சுண்டல் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு 2-3 டைம் காலையில் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி ஊற்றி குக்கரில் 3 விசில் வச்சுருங்க. அது வெந்துட்டுருக்க கேப்பில் இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிடலாம். 1 டீஸ்பூன் சீரகம், 7-8 பல் பூண்டு, 2 வரமிளகா போட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிடலாம். அரைச்சிட்டு வெள்ளை சுண்டல் நல்லா ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி குக்கரில் விசில் வந்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சு ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு கருவேப்பிலை போட்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் வேக வச்சுருந்த சுண்டலே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம குறைன்னு அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக தேங்காய் துருவல் ஆப்ஷனல் தான், ஆனால் தேங்காய் போட்டால் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து எள்ளு லட்டு ரொம்பவே கால்சியமாக இருக்கும். கொஞ்சம் கூட குழந்தைங்க வந்து வேணானே சொல்ல மாட்டாங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது மாதிரி கருப்பு எள்ளோ வெள்ளை எள்ளோ நீங்கள் எந்த எள் வேணால் எடுத்துக்கலாம். பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் அந்த எள்ளு வந்து வெளியில் இந்த வெடிக்கிற சவுண்டு கேட்குற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. 1 கப் எள்ளுக்கு 1/2 கப் நிலக்கடலை அதையும் எடுத்துகிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்துகிட்டு வேர்க்கடலை தோலும் முடிஞ்ச வரைக்கும் எடுத்துருங்க. இப்போ வெள்ளை அந்த எள்ளு இருக்குல்ல, அதை மட்டும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு ஃபைனாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பல்ஸ் மோடில் தான் வச்சு அரைக்கணும். நீங்கள் அந்த மாதிரி அரைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா 3 ஸ்பீடில் போட்டிங்கன்னா எள்ளு வந்து ஆயில் லீக் ஆக ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி கடலையும் நம்ம ஃபைனாக பவுட்ரு பண்ணி அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வெள்ளத்தை 1-2 நுணுக்கி வச்சுருக்கேன். அதையும் மிக்சியில் ஒரு டைம் போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து நல்ல ஒரு ஃபைன் பவுடராக கிடைக்கும். இந்த மாதிரி ஃபைனாக கிடச்சதுக்கப்புறம் இப்போ இந்த 3த்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இது ரொம்பவே ஹெல்தி, கால்சியம் அயன் சத்து நிறைஞ்சது. ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு மந்த்லி ஒன்ஸ்னாச்சும் இந்த எள்ளு லட்டுலாம் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ராகியில் பிஸ்கெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ராகி மாவு 1 கப், கோதுமை மாவு 1 கப், கொக்கோ பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், ட்ரை இன்க்ரீடியன்ஸ் அவ்வளோதான். இது எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சமாக உப்பு, ஜாகரி 1 கப். நான் வந்து வெல்லம் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து வெல்லத்துக்கு பதிலாக மற்ற எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன், உருக்கிற வெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் போட்டு ஃபஸ்ட்டு ரஃப்பாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தேவையான அளவு 4-8 டேபிள் ஸ்பூன் காய்ச்சி ஆற வச்ச பால். இந்த மாதிரி சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு பாலாக எடுத்துகிட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு இந்த அளவுக்கு கொஞ்சம்னாச்சும் மொத்தமாக இருக்கணும். இல்லைனா ரொம்ப மெலிசாக தேய்ச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கிறிஸ்பி ஆயிரும். இது மேலே உங்கள் டெக்கரேஷனுக்கு என்ன விருப்பமோ அதை வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். இதை வந்து ஓடிஜியில் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து கடாய் கூட வச்சு அடுப்புலையும் பண்ணலாம். ஆனால் இந்த கடாய் வைக்கும்போது நீங்கள் அடியில் வந்து க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பிஸ்கெட்டையும் நான் டெக்கரேட் பண்ணி வச்சுட்டு ப்ரீஹீட் பண்ண அவனில் 180 டிகிரியில் 15 to 20 minutes நீங்கள் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான ராகி பிஸ்கெட் ரெடி ஆகிடும். ரொம்பவே ஹெல்தி, ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 வீக் வரைக்கும் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு, ட்ரை ஃப்ரூட்ஸ் பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ரொம்பவே ஈஸி. பாதாம் 1/2 கப்பு மீடியம் ஃப்ளேமில் வறுத்துக்கலாம். முந்திரி 1/2 கப். நீங்கள் கப்புக்கு பதிலாக டம்ளரோ எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் எல்லாமே ஒரே கப்பில் மெஷர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. பிஸ்தா 1/2 கப்பு. இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சிம்லேயே வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி ஒரு பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நெய் ஆட் பண்ணிவிட்டு திராட்சையை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். திராட்சை இந்த மாதிரி பப்ளியாக இருக்கும். இது எல்லாமே நல்லா கூல்டவுன் ஆனதுக்கப்புறம்
வெயிட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி அந்த கேப்பில் கூல்டர் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டேட்ஸை வந்து நான் நடுவில் இருக்க சீட்ஸ்லாம் எடுத்துகிட்டு அதையும் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ எல்லாமே இது ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் பவுலில் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு கசகசா 1 டீஸ்பூன் எடுத்து அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கசகசாவுக்கு பதிலாக நீங்கள் எள்ளு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த டேட்ஸை ஃபுட் ப்ராசஸரில் போட்டு நான் இது மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். டேட்ஸ் ஃபுல்லாக அந்த மாதிரி அந்த லட்டு பிடிக்கிறதுக்கான பதம் நம்ம இனிப்புலாம் எதுவுமே ஆட் பண்ணல. அதுக்கப்புறம் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த ட்ரை நட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு கையில் வந்து நெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன லட்டுவாக பிடிச்சிங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு வந்து ரெடி ஆகிடும். இப்போ லட்டு ரெடி ஆகிடுச்சா, மிச்சம் இருக்க பேட்டரில் பர்ஃபி மாதிரியும் நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு நான் வந்து எள்ளு வந்து மேலே போடுறேன். எள்ளு அப்படி இல்லைனா நீங்கள் கசகசா எது வேணாலும் போடலாம். நான் இந்த வீடியோவில் வந்து கசகசா போட்டிருக்கேன். நீங்கள் கசகசா போட்டால் கூட லைட்டாக அந்த கசப்பு தன்மை இருக்க மாதிரி இருக்குது. அதுக்கு பதிலாக நீங்கள் எள்ளு கூட ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பேப்பரில் நல்லா டைட்டாக ரோல் பண்ணிவிட்டு ஒரு 1 hour வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஓப்பன் பண்ணி நீங்கள் கட் பண்ணி ஆரம்பிச்சிங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு வந்து ரெடி ஆகிடும். இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கடையில் காமிக்கிற மாதிரியே இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. ஏர்டைட் கண்டெய்னர் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரவா லட்டு பாசிப்பருப்பு லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸி. செய்யவே 10 minutes தான் ஆகும். சுகர் 1 கப் அரைச்சிக்கலாம். அது கூட 4-5 ஏலக்காய் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பவுடர் அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரி பருப்பு திராட்சை எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ரவா லட்டு செய்கிறதுக்கு 1 கப் ரவை எடுத்து கொஞ்சம் நேரம் ரவை வந்து நல்லா அந்த மாதிரி உதிரியாக வர வரைக்கும் நல்லா நீங்கள் வறுத்து எடுத்துகிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு வறுத்து வச்ச முந்திரி, பவுடர் சுகர், கொஞ்சம் கொஞ்சமாக பால் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ரவா லட்டு பிடிச்சி எடுத்திங்கன்னா சூப்பரான ரவா லட்டு வந்து ரெடி ஆகிடும். அவ்வளோதான். அதே ப்ராசஸ் தான். அப்படியே பாசிப்பருப்பு வந்து 1 கப் எடுத்துகிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துகிட்டு மிக்சியில் ஒரு ஃபைன் பவுடரை அரைச்சிக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். பவுட்ரு பண்ணி வச்சுருந்தோம் ஏற்கனவே சர்க்கரை, ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன் நட்ஸு, கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நீங்கள் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் இந்த லட்டு. ஸோ இந்த மாதிரி பிடிக்கிற கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி பசிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டான பாசிப்பருப்பு லட்டு ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து ஸ்பைசியான ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும். அதுவும் கொஞ்ச நேரத்துலேயே சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக இந்த மக்கானா ட்ரை பண்ணி பாருங்கள். மக்கானாவை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உடச்சா வந்து எந்த மக்கானாவை நீங்கள் எடுத்து உடச்சாலும் இந்த மாதிரி பொரியாக வரணும். இப்போ ஒரு கடாயில் நெய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சாட் மசாலா, பெப்பர் பவுடர், சால்ட்டு இது எல்லாமே ஒவ்வொரு டீஸ்பூன் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு நல்லா இந்த நம்ம வறுத்து வச்சு இந்த மக்கானாவில் பாதி மக்கானாவை நல்லா ரோஸ்ட் பண்ணி அந்த நெய் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இப்போ எல்லாமே அப்சர்வ் ஆகிடுச்சு. நம்மளோட ஸ்பைசி மக்கானா வந்து 2 minutesலேயே ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து 2 டேபிள் ஸ்பூன் நான் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக வாட்டர், அது வந்து கரைஞ்சிச்சுன்னா மட்டும் போதும். நீங்கள் தண்ணி ஊற்றிங்கன்னா டக்குன்னு கரைய ஆரம்பிச்சிடும். இந்த அளவுக்கு கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த மக்கானாவை மிச்சம் இருக்க மக்கானாவை ஃபுல்லாக அதில் போட்டு ஆட் பண்ணிவிட்டு அந்த மக்கானா வந்து எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆகணும். இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள், கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இந்த மக்கானா வந்து ஃபுல்லாக எல்லாமே அது ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து இது மாதிரி பரட்டி விடுங்க. 2 minutesல டக்குன்னு எல்லாமே இதாகிடும். அதுக்கப்புறம் ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி பிசு கன்சிஸ்டன்சி இருக்காது, எல்லாமே உதிரியாக வந்துடும். நீங்கள் ஒரு பவுலுக்கு எடுத்து மாற்றிட்டு 2 minutesலேயே அதுக்கப்புறம் அதில் வந்து ஒன்று ஒட்டி இருக்கும். அது அழகாக அப்படியே பாப்கார்ன் மாதிரி அழகாக வெளியே அப்படியே எடுத்து உடச்சிங்கன்னா தனித்தனியாக வந்துடும். ஸோ 2 minutesல இந்த ஸ்பைசி மக்கானாவும் இந்த மக்கானாவும் செஞ்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.